أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஏன் இதெல்லாம் சொல்லி காட்டுறது தெரியுமா? சமீபத்தில் அதிராம்பட்டினத்துல மார்க்க விஷயத்தை சொல்றதுல ஒண்ணும் கிடையாது, எதுக்கும் பயப்படுறது இல்ல, எது உண்மையை அதை ஓப்பன உடைச்சு சொல்லுவோம். அதிராம்பட்டினத்துல ஒரு விவாதம் நடந்துச்சு சமீபத்தில். அந்த விவாதத்துல தௌஹீத் ஜமாத் சகோதரர்கள் சகட்டு மேனிக்கு சில ஹதீஸ்களை மறுத்துட்டாங்க, அந்த சபையில மறுத்துட்டாங்க. என்னென்ன ஹதீஸ்கள் பாருங்க, அவங்க அதை எப்படி மறுக்கிறாங்க, ஹதீஸ் எப்படி இருக்குது என்பதை நீங்க நடுநிலையோட யோசிச்சு பாருங்க. நம்ம ஜமாத்துல இல்லாதவன் சொல்றான், அப்படி பார்க்காதீங்க. உங்க ஜமாத்துல நான் இருந்தேன், அநியாயமா அக்கிரமா மறுக்கப்படும் போது அதை என்னால ஜீரணிக்க முடியல, நானும் அந்த ஹதீஸை மறுத்து ஆகணும், இல்லன்னா நான் ஜமாத்துல இருக்க முடியாதுன்னு ஒரு நிலை வருது. அப்ப நம்ம வெளியே வர்றோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு, ஆதாரபூர்வமான ஹதீஸா வந்திருக்கிறது. அந்த ஹதீஸ்ல உள்ளதை சொல்லி மறுத்தா பரவாயில்லை, அது வேற விஷயம். ஹதீஸ்ல ஒண்ணு இருக்குது, இவங்க சொல்றது ஒண்ணு இருக்குதுன்னா நீங்களா ஹதீஸை நம்பணுங்கிற கொள்கையில உள்ளவங்கனால உங்ககிட்ட இந்த நியாயத்தை கேட்கிற, இந்த நியாயத்துக்கு நீங்களே பதில் சொல்லுங்க சகோதரர்களே. தௌஹீத் ஜமாத் மக்களே பதில் சொல்லுங்க. என்ன ஹதீஸ்னா, அந்த ஹதீஸை நான் சொல்றேன். அபூதாவுதுல 2656வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அறிவிப்பாளர் தொடர்ல எந்த குறையும் இல்லாம சஹீஹான ஹதீஸ். என்ன சம்பவம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில முஸ்லிம்கள் வருவாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு சாப்பாடு இல்ல, உடுத்த துணி இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, பிலாலை கூப்பிட்டு, பிலாலே காட்டியா கடன் வாங்கிட்டு வா, கடனை அடைச்சிருவோம். ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வாங்கல, யாருக்கு வாங்குறாங்க? சாப்பாடுக்கு வழி இல்லாம, உடுத்த ட்ரெஸ் இல்லாம வர்றானே அந்த முஸ்லீமுக்காக ரசூலுல்லாஹ் கடன் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஏதாவது ஜக்காத் நீதி அப்படி ஏதாவது வரும், அதை வச்சு அடைச்சுக்கிடுவாங்க. இப்படி பிலால் உங்களை அனுப்புறாங்க, போய் கடன் வாங்கிட்டு வான்னு. பிலாலும் கடன் வாங்கி இப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. மூமின்களுடைய வாழ்க்கை இப்படி போகுது, பஞ்சத்திலையும் பட்டினிலையும் அப்பப்ப கடன் வாங்கி அவங்க வாழ்க்கையை நடத்துறதுலையும் இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நேரத்துல ஒரு முஸ்ரிக்கு பிலாலை சந்திக்கிறான். பிலாலு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, நீ வேற எங்கேயும் போய் கடன் வாங்காத, நீ கடன் வாங்குறத ஏன்ட்ட வாங்குப்பா, வேற எங்க போறேன்னு சொல்லி சும்மா போன பிலால வம்புக்கு இழுக்கிறான். நீ வா என்கிட்ட வந்து வாங்குங்கிறான். பிலாலும் அப்பாவித்தனமா அந்த ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டார். இப்ப இந்த நேரத்துல பிலால் வந்து தொழுகைக்கு பாங்குக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த முஸ்ரிக்கு வர்றாரு கூட ஆட்களோட வந்து, பிலாலே என்ன கடன் வாங்கிட்டு சும்மா இருக்கிற, கடு வார்த்தைகளால உனக்கு டயம் முடியலப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த முஸ்ரிக்கு எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணத்துல இருக்கான்னு பாருங்க, எப்படிப்பட்ட முரட்டு பயங்கரம் பாருங்க, எவ்வளவு பெரிய காட்டான்னு பாருங்க. கடன் என்கிட்ட நிறைய பணம் இருக்கு வாங்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த முஸ்ரிக்கு சொல்றான், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, எவ்வளவு நாள் இருக்குது, கடும் வார்த்தைகளை சொல்லி இன்னும் 4 நாள் தான் இருக்கு. பிலால் சொன்னார், 4 நாள் தான் இருக்குது, நீ காசை கொடுக்கல மவனே, முன்னாடி நீ அடிமையா இருந்த பத்தியா, அந்த மாதிரி உன்னை அடிமையாக்கிடுவேன், உன்னை ஆடி மேய்க்க விடுவேன். பிலால் அடிமையா இருக்கும்போது எப்படி கஷ்டப்பட்டார். இதெல்லாம் ஒப்பந்தம் கடன் கொடுக்கும் போது அந்த முஸ்லிக்கு சொல்லல. அவன் சொல்றான், நான் உனக்கு கடன் கொடுத்தது உன்னை அடிமையாக்கத்தான், நான் உனக்கு கடன் கொடுத்ததுக்கு என்னமோ உனக்காக தோழர் முகமது இருக்காரு அவருக்காக கொடுத்தேன்னு நினைக்கிறியா, அதுக்கு கொடுக்கல. கடன் கொடுக்க முடியாத நிலை உனக்கு வரும்ல, அப்போ உன்னை அடிமையாக்கி உன்னை உதைக்கணும், ஒரு வழி பண்ணணும், உன்னை ஆடு மாடு மேய்க்க விடணும், அதுக்கு தான் கடன் கொடுத்தேன். இப்ப பிலால் மனுஷன் தானங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் மிரட்டும் போது அப்ப மனுஷனுக்கு வரக்கூடிய பலகீனங்கள் வரும், ஒரு பயம் வரும். பிலாலுக்கு பயம் வந்துருச்சு, நம்ம ஏற்கனவே அடிமையா இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அந்த நிலைக்கு நம்ம போயிடுவோமோ. ரசூலுல்லாஹ்ட்ட பதறிக்கிட்டு வர்றாரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி முஸ்ரிக்கு சொல்லிட்டான், அதனால நான் எங்கேயாவது முஸ்லிம்கள் உள்ள பகுதிக்கு நான் ஓடி போயிடுறேன், அல்லாஹ் உங்களுக்கு தர வரைக்கும் நான் எங்கேயாவது மறைஞ்சு இருக்கிறேன், ஓடி இருக்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு தந்தோன்னு அந்த கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடுறதுக்கு அனுமதி கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அமைதியா இருக்கிறாங்க. இப்ப பிலாலுக்கு சங்கடம் வருது,
என்ன நம்ம இப்படி சொல்றோம், நம்முடைய நிலையை இப்படி சொல்றோம், நபி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. ரசூல் அமைதியா இருக்கிறத கூட அவங்க விரும்பல, வெறுத்தாங்க. அதை நான் வெறுத்தேன் அப்படிதான் ஹதீஸ்ல வருது. கடைசியில பிலால் என்ன செஞ்சிட்டாரு, கிளம்பிட்டார். ரசூல் அமைதியா இருக்க பார்த்து கிளம்பிட்டார். வீட்டுல போய் ஜாமான் எடுத்துட்டு போகக்கூடிய நேரத்துல ரசூல்லாட்ட இருந்து ஒரு அழைப்பாளர் வர்றார். ஹதீஸ நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒரு அழைப்பாளர் வர்றார். பிலாலே ரசூலா அவனை கூப்பிட்டாங்க. பிலால் ரசூலாவுடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு முன்னாடி 4 ஒட்டகங்கள் அதுல உணவோட முன்னாடி நிக்குது, வாசல் முன்னாடி நிக்குது. இன்னும் 4 நாள் டைம் இருக்கு கடன் அடிக்க. பிலால் பயந்தாரு, ஓட போனாரு. அல்லாஹ் அவரை ஓட விடல. அந்த 4 நாள் ஒட்டகம் வந்துருச்சு, ரசூலாட்ட வந்துருச்சு. 4 ஒட்டகம் நல்ல உணவோட. ரசூலா சொன்னாங்க, பிலாலே அபிஷீர், சந்தோஷப்படு, நீ அடைக்க தேவையானது அல்லாஹ் கொடுத்துட்டான் பத்தியா, போய் எடுத்துட்டு போய் உன்னுடைய கடனை அடை. பிலால் சந்தோஷத்தோட போறாரு, அறிவிப்பு செய்யறாரு, மக்கள்கிட்ட அறிவிப்பு செய்யறாரு. என்ன அறிவிப்பு செய்யறாரு? அறிவிப்பை நல்லா கவனிங்க. அவர் செஞ்ச அறிவிப்ப என்ன அறிவிப்பு பண்றாரு? மன்கான எத்துலுபு ரசூலல்லாஹ் பிதைனின் ஃபல்யஹ்லுர். ரசூலுல்லாஹ்ட்ட யாராவது கடன் வாங்க வேண்டியது இருந்தா வாங்க. ரசூல்லா உங்களுக்கு ஏதாவது கடன் தர வேண்டி இருக்குதா? யாரெல்லாம் கடன் ரசூல்லாவுக்கு நீங்க கடன் கொடுத்திருக்கீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடனை எல்லாம் அடைக்கிறார். அடைச்சிட்டு ரசூல்லாட்ட வர்றார். ரசூல்லா கேட்கிறாங்க, பிலாலே எல்லா கடனையும் அடைச்சிட்டியா? பிலால் சொன்னாரு, கது கவல்லாஹு குல்ல ஷைஇன் கான அலா ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹ் மேல இருந்த எல்லா வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ரசூலுல்லாஹ் மேல இருந்த எல்லா கடனையும் அல்லாஹ் அடைத்து விட்டான். எதுவும் எஞ்சல, எல்லாத்தையும் அல்லாஹ் அடைச்சிட்டான். சொல்ல போனா அடைச்சது போக கொஞ்சம் பணம் வேற இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்பயும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டாங்க. மிச்சம் இருக்குதா அதையும் மூமின்களுக்கு கொடுத்துட்டு, தேவை உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு கணக்கு அடைச்சிட்டு தான் நான் போவேன். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் பல நாள் பள்ளிவாசலே தங்குறாங்க அந்த மிச்ச பொருளை திருப்பி கொடுக்கிறதுக்காக, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறதுக்காக. ஏன்? ரசூலுல்லாஹ் விரும்பல. அப்போ அந்த மிச்ச பொருளையும் கொடுத்த பிறகு பிலால் வந்து சொல்றாரு, கது அராஹக்கல்லாஹு மின்ஹு யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எந்த செல்வத்தை வந்து ராகத்து பெறணும்னு நினைச்சீங்களோ அல்லாஹ் அந்த ராகத்தை, ஒரு நிம்மதியை உங்களுக்கு கொடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்படிலாம் அவ்வளவு ஹதீஸ் வருது. ஏன்னா தன்னுடைய பொறுப்புல கொஞ்சம் பணம் உள்ள நிலையில் நபி அவர்கள் மௌத்தாகிறது வெறுத்தார்கள். இப்படி ஹதீஸ் எல்லாம் வருதுன்னு வைங்களேன். இதுதான் இப்ப உள்ள ஹதீஸ். இது ராயது என் சொந்த சரக்கு சொல்லல, எல்லாம் அபூதாவுதுல உள்ள ஒரு நீண்ட ஹதீஸ், பல கிதாபுகள்ல இருக்குது இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் எப்படி இருக்குது? இது இந்த விவாதத்துல மறுக்கிறாங்க. எப்படிப்பா மறுக்கிறீங்க, ஏன்பா மறுக்கிறீங்கன்னு கேட்டா வாதம். கடன் வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலே ஓடிரு, ரசூலா சொன்னாங்களா, பிலாலே ஓடிரு. ஒரு முஸ்லிம் கிட்ட கடன் வாங்கிட்டு பிலால் நீ ஓடிரு, தப்பிச்சிரு என்று ரசூலா சொல்லுவாங்களா? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓட சொல்லுவாங்களா? எப்படி உள்ள ஹதீஸ எப்படி சொல்லி மறுக்கிறாங்க? கடன் வாங்கினது யாரு? ரசூலுல்லாஹ் தானே கடன் வாங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சார்பில் கடன் வாங்க போறவர் பிலால். பிலால் ஓடினா கூட பொறுப்பு யாரு? ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ் ஓடினாங்க, ரசூலுல்லாஹ் இங்க தானே குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க. அவன் பிலாலை விட்டுட்டா எங்க வருவான்? ரசூலுல்லாஹ் தானே வருவான். பிலால் கூப்பிடுறது எப்படி? ரசூலுல்லாஹ் மேல உள்ள கடன் உள்ளவங்கள வாங்க அப்படிதானே கூப்பிடுறாரு. ஏன் இப்படி இந்த ஹதீஸ் அனாரியமா சித்தரிக்கிறீங்க? ஒரு முஸ்லிம் வாங்கிட்டு ஓடலாமா? அந்த முஸ்லிக்கு எப்படிப்பட்ட கேடு கட்டவங்கிறத சொன்னியா நீ? அவன் எவ்வளவு பெரிய அயற்கை சொன்னியா? ஹதீஸ்ல இருக்குது, அவன் கடன் கொடுத்தத பிலால் அடிமையாக்க, கொடுமைப்படுத்த, அவன் திருட்டு பைய இருக்குதே. இதை எப்படி சொல்றீங்க? ஒரு முஸ்லிக்கு நம்ம ஒரு அப்பாவி முஸ்லிக்கிட்ட கடன் வாங்கிட்டு பிலாலை ஓடிரு, ரசூலுல்லாஹ் திருட்டுத்தனம் பண்ண சொன்னாங்கிற மாதிரி ஹதீஸை சித்தரிச்சு மறுத்திருக்கீங்களே. நான் சேர்க்கிறேன், இது இந்த நபி மொழி மேல மதிப்பு வைக்கக்கூடியவங்க எப்படி இந்த விளக்கத்தை ஏத்துக்கிறீங்க? எப்படி அங்கீகரிப்பீங்க? இயக்க வேண்டாம், இவர் சொன்னார் அவர் சொன்ன தூக்கி எறிங்க, இது ரசூலுல்லாஹ்வுடைய சொல். நீங்க என்னத்தை சொல்லுறீங்க? ஹதீஸ்ல என்ன இருக்குது? எப்படி உங்களுக்கு இப்படி நாக்கு கூசுது இப்படி பேசுறதுக்கு? எந்த அடிப்படையில் நீங்க இப்படி சொல்லுறீங்க?
ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறாங்க. யார் நீங்க தானே இழிவுபடுத்துறீங்கப்போ? ரசூலுல்லாஹ் அழகா ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்கிறப்போ ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தானே இழிவுபடுத்துறீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, பொய்யருக்கு ரசூலுல்லாஹ் இடம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னாரு. இங்க பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்தை, இதோட சரியாயிக்குன்னு நினைக்கிற டைம், ரசூலுல்லாஹ்வுடைய செலவினம் எப்படி இருந்ததுன்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கெஷியரா மௌத்தா போகாட்டியே நான் தான் இருந்தேன். யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரெஷரரா நான் தான் இருந்தேன். ஒருவர் முஸ்லிமாக வருவாரு, அவர் வரக்கூடிய நேரத்தில் அவருக்கு உடுப்பிக்காரு, சாப்பாடு ஒன்றும் இருக்காது. ரசூலுல்லாஹ் அவருக்காக வேண்டி என்னிடத்துல கடன் வாங்க அனுப்புவாங்க. அவங்க ரசூலுல்லாவுக்காக வேண்டி நான் போய் கடன் வாங்கிட்டு அவருக்கு உடுப்பு வாங்கி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்படியே நான் எல்லா மக்களையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒரு முஷ்ரிக் சொன்னார், பிலாலே நமக்கிட்ட நல்ல சல்லி இருக்கின்றது, அதனால இதுக்கு பிறகு நீ யார்கிட்டையும் கடன் கேட்காத, விளங்குதா, நீ நமக்கிட்டே எடுத்துக்கிட்டுன்னு சொன்னாங்க. நான் அவர வார்த்தையை நம்பி என்ன செஞ்சேன், எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தினம் நான் ஒளி செய்து விட்டு தொழுகைக்கு அதான் சொல்வதற்காக வேண்டி நெருங்கினேன். அந்த முஷ்ரிக் அந்த நேரத்திலே வியாபாரிகளுடைய ஒரு கூட்டத்தோடு வந்தார். என்னை கண்டுவிட்டு, யா ஹபஷி, கருப்பியின் மகனே என்று கூப்பிட்டார். கூப்பிட்டு என்னை அதட்டினார். கௌலன் கலீலா, கடுமையான வார்த்தைகளை பேசினார். உனக்கும் நமக்கும் கடன் நடந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு, இன்னும் எவ்வளோ நாள் பீரியட் இருக்குது செக் மாறுறதுக்கு அப்படின்னு நாம கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றார், கரீப், அவர் இன்னும் கிட்டத்தில் நான் தரணும்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு 4 நாள் தான் இருக்குது. யாரு? முஸ்லிக் சொல்றாரு. நீ தரையில்லை என்று சொன்னா திருப்பி ஒன்ன எடுத்து ஆடு மேய்க்க அனுப்பி விடுவேன், திருப்பி ஒன்ன அடிமையாக நான் ஆக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த காலத்துல கடன் கொடுத்தவங்க சரியான பயப்படுவாங்க, கடன் பட்டவங்க. இப்போ மாறிதானே, கடன் கொடுத்தவங்க தான் பயப்படுறாங்க. இந்த 50,000 ரூபாய் வழக்குதா, அது அந்த மாதிரி கேஸ் தான் அது. சரியா? இப்ப நான் என்ன செஞ்சேன், ஆஹா நம்மளை கொண்டு போய் தள்ளிடுவார்னு பயந்து இசாவை தொழுவிட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனேன். போய்த்து அனுமதி கேட்டு சொன்ன, யார் ரசூலுல்லாஹ், நாம கடன் எடுத்த முஸ்ரிக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பேசுறான், நம்மகிட்டயோ உங்ககிட்டயோ அதை எடுக்கிறதுக்கு நம்மள்கிட்ட இப்போ ஒண்ணுமே இல்லை அடைக்கிறதுக்கு, அவன் நிச்சயமா நம்மளை இழிவுபடுத்தி போடுவான். அதனால நான் பாய்ந்து ஓடுவதற்கு, தப்பி ஓடுவதற்கு, அபகண்ட அரபுல எஸ்கேப் ஆகுவதற்கு எனக்கு அனுமதித்தாருங்கள், அவருக்கு நான் கடன் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகுவதற்கு நான் அனுமதித்தாருங்க. நான் ஓடி போய் எங்கேயாவது ஒரு தூரத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். கடன் வாங்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலே ஓடிரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பிலாலே ஓடிரு, ஒரு முஸ்லிம் கிட்ட கடன் வாங்கிட்டு பிலால் நீ ஓடிரு, தப்பிச்சிரு என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்களா? ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு ஓட சொல்லுவாங்களா? எப்படி உள்ள ஹதீஸ எப்படி சொல்லி மறுக்கிறாங்க? நான் பாய்ந்து ஓடுவதற்கு, தப்பி ஓடுவதற்கு, அபகண்ட அரபுல எஸ்கேப் ஆகுவதற்கு எனக்கு அனுமதித்தாருங்கள், அவருக்கு நான் கடன் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகுவதற்கு நான் அனுமதித்தாருங்க. நான் ஓடி போய் எங்கேயாவது ஒரு தூரத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்து விட்டு நான் என்ன செஞ்ச, உடைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு, என்னோட கேடயத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே நான் என்ன செய்யறேன், போறேன். அப்ப போய் அந்த ஒரு தூரத்தை அடையிற நேரத்தில், சுபுகுடைய நெருக்கமான நேரத்தில் ஒருவர் ஓடி சொல்றாரு, பிலாலே, பிலாலே, இப்போ உங்களுக்கு ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க, பார்த்தா 5-6 ஒட்டகங்கள் நிறைய சாமான் கிடக்குது. பிலாலே, அவ்வளோவும் உங்களுக்கு தான், முழு கடனையை முடிங்கன்னாங்க. அவ்வளோ கடனையை முடிச்சுட்டு திருப்பி கேட்டாங்க ரசூலுல்லாஹ், முடிஞ்சிட்டா பிலால் கடன்? அவ்வளோ கடன் முடிச்சுட்டு சாமான் மிச்சம் வைக்கின்றாங்க. அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நான் வீட்டுக்கு போக மாட்டேன், எனக்கு அமானியத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போக பயம், அதனால நான் பள்ளியில படுக்கிறேன், நாளைக்கு முடி. இப்படி 2 நாள் 3 நாள் கடைசியா வந்தார், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதி தந்தார், அப்போ வீட்டுக்கு போங்க, எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதோட கொடுத்தாச்சு. இப்ப நான் கேட்கிறேன்,
பொல்லு போடுறவர்ட்டு ஓடுறவருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொல்லு போட்டு ஓடுறவருக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொய் சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதையும் தூக்கிடுவோமா? இதையும் தூக்கிடுவோம் அந்த ஹதீஸையும். இதை எப்படி சொல்றீங்க? ஒரு முஸ்லிக்கு நம்ம ஒரு அப்பாவி முஸ்லிக்கிட்ட கடன் வாங்கிட்டு பிலால ஓடிரு ரசூலுல்லாஹ் திருட்டுத்தனம் பண்ண சொன்னாங்கங்கிற மாதிரி ஹதீஸை சித்தரிச்சு மறுத்திருக்கீங்களே. நான் சேர்க்கிறேன், இது இந்த நபி மொழி மேல மதிப்பு வைக்கக்கூடியவங்க எப்படி இந்த விளக்கத்தை ஏத்துக்கிறீங்க? எப்படி அங்கீகரிப்பீங்க? கேட்கிறேன், பொல்லு போடுறவர்ட்டு ஓடுறவருக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொல்லு போட்டு ஓடுறவருக்கு அனுமதி கொடுத்தாங்களா இல்லையா? பொய் சொல்றதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இதையும் தூக்கிடுவோமா? இதையும் தூக்கிடுவோம் அந்த ஹதீஸையும். தூக்கிட்டா விஷயம் முடிஞ்சிடும். இப்படியே ஒவ்வொன்னா தூக்கிட பொல்லு போடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. களவழியில ஓடவான்னு கேட்கிறாங்க, ஓடிட்டாங்க ரசூலுல்லாஹ். அபக்கட்ட கேட்கிறாரு, பொல்லு போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. இன்னும் என்ன போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்கன்னு இன்னும் சொல்றேன். போய் தேடி பாருங்க, அபக்கையை கொடுத்து பாருங்க, எல்லாம் வருவது. சரகை எடுத்து பாருங்க. தெரியாம சரகை பார்த்துக்கிறது, பார்த்துட்டு நாங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் மின்பத்துவோன்னு வேற சொல்லிக்கிறது. விளக்குதா? எந்த அடிப்படையில் நீங்க இப்படி சொல்லுறீங்க? ரசூலுல்லாஹ் இழிவுபடுத்துறாங்க. யார் இழிவு? நீங்க தானே இழிவுபடுத்துறீங்க. ரசூலுல்லாஹ் அழகா ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்கிறப்போ ரசூலுல்லாஹ் செய்யாத ஒண்ணு சொல்லி இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் தானே இழிவுபடுத்துறீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. எல்லா படமும் தெரியும், சாமிலாவை திறந்தாவே அவ்வளோ இருக்குது. அதனால வாசிக்க தெரியாட்டி காலுங்க, வாசி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்க அந்த விஷயத்தை தெல்ல தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்ன இப்போ டைம் ஆயிடுச்சா? சரி, அரை நிமிஷம் ஆகிக்குது. சரி, கால் நிமிஷம் ஆகிக்குது. சரி, அப்ப இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பொய் சொல்றதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பொல்லு போடுறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும்? பதில் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். சரி, குசைமாவுடைய ஹதீஸ் அதுல என்ன செய்யுதுன்னா, நடக்காத அவர் கண்ணால் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் என்று பொய் சாட்சி சொல்கிறார். வெறும் பொய் மட்டும் இல்ல, பொய் சாட்சி சொல்கிறார். பொய் சாட்சி சொன்னதற்காக ரசூலுல்லாஹ் அவருக்கு நீ டபுள் 2 சாட்சிக்கு சமம். ஏன் நீ பொய் சாட்சி சொல்லிட்டியல்ல, நீ பொய் சாட்சி சொன்னதுக்காக 2 சாட்சிக்கு சமம் என்று அவரை சிறப்பித்தார்கள், கௌரவித்தார்கள். இந்த ஒரு கௌரவத்தை கொண்டுதான் நம்ம வைத்திருக்கிறோமே குர்ஆன், முன்னும் பின்னும் பொய் அணுகாதே, அந்த குர்ஆனே இந்த பொய் சாட்சியத்தின் அடிப்படையில் தான் காப்பாற்றப்படுகிறது என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள். நம்ம கேட்டோம், இப்படி ரசூலுல்லாஹ் பொய் ஒரு சஹாபி ஒரு பொய் சொல்லுவாங்களா? அப்படி அதுவும் வெறும் பொய் இல்ல, பொய் சாட்சி. பெரும்பாவங்களில் ஒன்று பொய் சாட்சி, நரகத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய பெரும்பாவங்களில் ஒன்று பொய் சாட்சி. அந்த பொய் சாட்சி சொன்னாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இது நியாயமா இருக்கான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, என்ன இதெல்லாம் பொய்ங்கிறீங்க? அப்ப இப்ராஹிம் நபி சொன்னது பொய்யா? ஆமா பொய் தான். அது இப்ராஹிம் நபியே சொல்றாங்களே மறுமையில ஒரு சம்பவத்துல, நான் 3 பொய் சொல்லிட்டேன்னு சொல்றாங்களே. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது 3 பொய் சொல்லிட்டாங்க இப்ராஹிம் நபி சொன்னாங்களே, தெரியாத அந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு? அப்புறம் இன்னொன்னு, இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக பொய் சொல்லலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுவும் பொய் தானே. அப்ப ஒரு காரணத்தை சொல்லி இந்த காரணத்துக்காண்டாங்க. இங்க பொய் சாட்சி சொல்கிறார். நீங்க பொய் சாட்சி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்க ரசூலுல்லாஹ் பொய் சாட்சி மட்டுமா சொன்னாங்க, கடனை வாங்கிட்டு ஓடி போண்டு வர சொன்னாங்களா, அது உங்களுக்கு தெரியாதா? ஏமாத்திட்டு ஓடுனாங்களே, அது தெரியாதா? ரசூலுல்லாஹ் ஓடினாங்களே, ரசூலுல்லாஹ் ஓடி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் கடனை கொடுக்காம மூத்தா போய் பார்த்தாங்களே, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாதத்தை வைக்கிறாங்க. இப்ப டைம் முடிஞ்சு போயிட்டதுனால இன்ஷா அல்லாஹ் விரிவாக அடுத்ததுல தொடர்றோம். அவங்க என்ன வாதம் வைத்திருக்காங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் கடனை வாங்கி விட்டு ஏமாற்றி விடு. சரி, நீங்க முகத்தை சுளிக்கிறாரு, நீங்க சொல்றீங்களே, சுளிக்கிறீங்களே, அதை செய்ய சொல்றீங்களே. அந்நிய பெண்ணை அடுத்தவன் பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு பால் கொடுங்கிறீங்களே, இதை ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்கிறீங்க. ரசூலுல்லாஹ் பொய் சாட்சி சொல்லுங்கிறாங்க. அடுத்தவன் ஏமாற்றி பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடுன்னு சொன்னாங்கிறீங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்க சொல்றீங்களே, இது அல்லாஹ் ரசூல் சொல்லுவாங்களான்னு உங்கள்கிட்ட கேட்கிறோம்.